மக்களே, இன்று நாம் திருக்குறள் 520ஆம் குறளை பார்க்கிறோம். இது பொருட்பால் பகுதியில் அரசியல் என்ற இயலில் இருக்கும் தெரிந்துவினையாடல் அதிகாரத்தின் கடைசி குறள். நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான், கோடாமை கோடாது உலகு. இந்த குறள் சொல்லும் செய்தி என்னவென்றால், மன்னன் ஒவ்வொரு நாளும் நாட்டின் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும். அதற்காக நாடு முழுவதும் கவனமாக நிர்வகிக்க வேண்டும். ஏனெனில் நீதி, நியாயம் மற்றும் பொறுப்பு உடைய மேலாண்மை தேவை. எல்லா பேரும் ஒற்றுமை கொண்டு நாட்டை வளர்த்தால் உலகம் செழிக்கும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், அரசுக்கு பிழைகள் செய்யாமல் கடைசியில் நாடு வளமாக இருக்கும். சரியான தலைமையின் கடமை மற்றும் செயல்பாட்டை இது வலியுறுத்துகிறது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றினால், அரசுகள் தினசரி தரவுகள், மக்கள் கருத்துக்கள் சேகரித்து முடிவெடுக்க வேண்டும். சிலர் தங்கள் அதிகாரத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவார்கள். இதனால் நம் நாடு மேம்பட்டு மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு தலைமுறையும் நீதியுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும். அது சமுதாயத்தில் அமைதி, வளம் பெருக்கும். இதைத்தான் இந்த குறள் கூறும் செய்தி. நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான், கோடாமை கோடாது உலகு. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.